ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குழந்தைங்களுக்கே ஹீமோக்ளோபின் லெவல், பிளட் லெவல் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அது பெரிய இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுது, சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிறது, அந்த மாதிரியான பெரிய இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுது. அவங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு ஸ்பெஷல் வெர்ஷனில் ஒரு சூப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். ரொம்ப இது எலசாக இருக்கிறதுனால இந்த தண்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுனால 2 தக்காளி போட்டிருக்கேன், இல்லைனா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதை தண்ணி நல்லா முழுக்கிற அளவுக்கு வச்சு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக மிளகு போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மிளகு ஜீரகம் அரைச்சதுலேயே இந்த கீரை இதெல்லாம் வேக வச்சதை தண்ணி வச்சுட்டு வெறும் கீரையை மட்டும் வடித்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கீரை வேக வச்ச தண்ணி ஏற்கனவே இருக்குது, இது கூட சேர்த்து அப்படியே நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சூப்பை நல்லா ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்துக்கணும். சூப்பை நம்ம அப்படியே அரைக்காமல் அப்படியேவும் சூப் பண்ணலாம், இப்படியும் அரைச்சும் சூப் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.